டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் அடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ராகி அடை அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கடிச்சு திங்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிற இந்த பன்னீர் அடை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் டயட்டில் இருக்கவங்க காலை மாலை சாப்பிடக்கூடிய ஒரு அடை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பன்னீர் அடை. அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் நல்லா பொரிஞ்சு வரட்டும் எண்ணெயில். இஞ்சி துண்டு ஒரு 25 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எண்ணெயில். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரு 5 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அந்த எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்ருங்க. மிளகா ஒரு 4 மிளகா அதை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு 100 கிராம், அதாவது சின்ன சைஸில் 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி உதிரியாக எடுத்து இப்படி சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 3 கொத்து கருவேப்பிலையா உருவி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுருக்கிறது வந்து ரொம்பையும் வதங்கிடக்கூடாது, சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். குடமிளகா, அதாவது பெரிய சைஸ் குடமிளகாயில் ஒரு அரை மிளகாய் நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது போல் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பரட்டு முட்டைக்கோசு வந்து நம்ம கப்பில் ஒரு கப்பு, அதாவது ஒரு 100 கிராம் இருக்கும். அதை நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். இது போல் நல்லா பொடுசாக வெட்டிடணும். அதையும் உள்ளே தூவிடலாம். அதையும் ஒரு பரட்டு. கேரட்டு ஒரு 100 கிராம் பெரிய கேரட்டை ஒன்று எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கிண்ணம் முருங்கைக்கீரை வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கோம். உருவிட்டு அந்த இலையாக நம்ம ஒரு கிண்ணம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை ஒரு அரை கிண்ணம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதை அரை கிண்ணம் சேர்த்துக்கலாம். நல்லா காம்பு இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். தாளிப்பில் அப்படியே பிரட்டி விடுங்க. தூளுப்பு ஒரு டீஸ்பூனு, மிளகு 1-2 இடித்தது ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு சேர்த்து அப்படியேவும் அதோட பிரட்டி விடுங்க. மசாலாவை போட்டு பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம காய்கறி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வதங்கிடக்கூடாது, லேசாக ஒரு ஆபாயில் தான், ஆபாயில் வரைக்கும் தான் வதங்கணும். நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ கடைசியாக நம்ம பன்னீர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம். நல்லா கெட்டியாக இருக்கும் பன்னீர். அதை போல் துருவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு பிரட்டு பன்னீரை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம காய்கறி வதங்கினது இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். அடக்கி வதக்கி வச்சு இந்த காய்கறி எல்லாம் ஆறிடுச்சு. ஆறினோடனே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலில் மாவு பார்த்தீங்கன்னா கேப் மாவு தான் எடுத்துருக்கோம். ராகி மாவு தான் 1 கப் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அதை நம்ம மாவை சேர்த்துடலாம். இது ஒரு அரை கப்பு 100 கிராம் அரிசி மாவு தான். அரிசி மாவு சாதாரண பாக்கெட் மாவு, பச்சரிசி மாவு, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு அரை கப்பு ராகி மாவு, திரும்பவும் ராகி மாவு ஒரு அரை கப்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி, சாதாரண தண்ணி தான், ஒரு 50 ml மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு விடணும். இதை பிசைகிறதுக்கு ஒரு 50 ml தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடணும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி வச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு இந்த வாழலையில் லேசாக எண்ணெயை மேலே அப்படியே தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு இங்கே நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் சின்னதாக ஒரு உருண்டை, இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துட்டு வாழலையில் வச்சு நல்லா வட்டமாக தட்டிக்கலாம். ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் ஒரு பெரிய ரவுண்டும் இல்லாமல் மீடியமான ஒரு ரவுண்டாக தட்டிக்கங்க. ரொம்பையும் கனமாக இல்லாமல் ரொம்பையும் இலசா இல்லாமல் மீடியமாக சைஸாக தட்டிக்கங்க. இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு, நல்லா வட்டமாக. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தோசைக்கல்ல தான் அதை நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்ல நல்லா
அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சு நல்லா சூடான உடனே எண்ணெயை மட்டும் லேசாக அது மாதிரி தடவை கொடுங்க. இப்போ நம்ம வாழை இலையில தட்டி வச்சுருக்கதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். தோசைக்கல்லில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெயை மட்டும் மேலே தடவை மட்டும் விடுங்க. ஸ்பூன் இருந்தால் ஸ்பூனில் கூட லேசாக பறக்க ஊற்றி விட்டுறலாம். தோசைக்கல்லில் தட்டி போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம புரட்டிக்கலாம். அப்படியே புரட்டி விடுங்க. அந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் திருப்பிக்கலாம். நல்லா அந்த மாதிரி நல்லா பொறுமையாக மீடியமான ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம தட்டி போட்டு 1 நிமிஷம், அப்புறம் திருப்பி போட்டு 1 நிமிஷம், திருப்பி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம். ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த ரொட்டியை வந்து 4 நிமிஷம், இங்கிட்ட 1 நிமிஷம், அங்கிட்ட 1 நிமிஷம், அங்கிட்ட 1 நிமிஷம், இங்கிட்ட 1 நிமிஷம், 4 நிமிஷத்தில் மீடியமான ஹீட்டில் வச்சு சூப்பராக அந்த மாதிரி நல்லா லைட்டாக அந்த ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடை, பன்னீர் அடை அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா இலையில வட்டமாக தட்டி சூப்பரான ஒரு அடையாக நீங்கள் நல்லா தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துருங்க. அப்படி பிக்கும் போதே நைஸாக இருக்குது. அப்படி எடுத்து மடித்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அடையை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிரும். ரொம்ப எளிமையான முறையில் உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் அடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.